அன்பின் தெய்வமாம் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே உங்களை வாழ்த்துகிறோம். சிலுவையில் சம்பாதிக்கப்பட்ட ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, விடுதலை, சிலுவையிலே நமக்காக திறக்கப்பட்ட பரலோக கதவின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இறங்குவதாக. உண்மையான மனம் திரும்புதலோடு கூட நம்ம ஆண்டவர் இயேசுவை தேடும் போதெல்லாம் பழையவைகளெல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாக மாறும். நாம் மீட்கப்பட்டது போல நம்முடைய ஜாதி ஜனங்களை, நம்முடைய குடும்பங்களை, நண்பர்களை, உறவினர்களை, சொந்த பந்தங்களை, நான் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற அநேகரை, நாம் பார்க்கிற பல பேரை இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிற வழியில் நடத்த தேவன் உங்களை நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்கள். நாம் எல்லோரும் பாவிகளாக இருக்கும்போது அந்த பாவத்துக்கு செத்து பிசாசுக்கு நாம் பாதாள குழியில் அடிமைகளாக இருந்தவர்கள். ஆனால் நம்மேல் வைத்து நித்திய அன்பு உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது அக்கிரமங்களையும் சாபங்களையும் நோய்களையும் சாவையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை பாவத்திலிருந்தும் பிசாசு பிடியிலிருந்து பூரணமாய் விடுவிக்க நம்மை தேடி வந்தார். நம்மை பாதாள படுகொலிருந்து தூக்கி நம்மை ரட்சித்து விட்டார். ஆகவே இன்றைக்கு அந்தகார இருளிலிருந்து இயேசு என்னும் ஒளியின் இடத்துக்கு வந்திருக்கிற நாம் எல்லோரும் அதே பாவ அந்தகார இருளில், பாரம்பரிய அந்தகார இருளில், அதே சிலை வணக்கத்தின் அந்தகார இருளில், அதே அக்கிரமத்தின் ஜாதி வெறியில், பண வெறியில், உலக வெறியில், அந்தகார இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல ஆயிரம் பேரை நாம் சந்திக்கிறோம் அல்லவா? நமது வாழ்க்கையின் சாட்சி அவர்களுக்கு சொல்லி ஆண்டவர் இயேசு எப்படி நம்மை பாதாள குழியிலிருந்து தூக்கி ரட்சித்து நம்மை ஆசீர்வாதத்தின் ஆண்டவருடைய பரிசுத்த சந்ததிகளாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி நமது வாழ்க்கையை சாட்சியாக சொல்லி அவர்களை தப்பிப்போன மார்க்கத்தில் நடக்கிற ஒவ்வொருவரையும் அந்த பாவ இருளிலிருந்து திருப்புவது என்பது அந்த பாவத்தின் சம்பளமான அழிவிலிருந்து அவர்களை நாம் தப்புவிக்கிறோம். அன்பானவர்களே, மீட்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனுக்குள்ள கடமை இது. நான் அந்தகார இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்து விட்டேன். இன்றைக்கு அந்தகார இருளில் வாழக்கூடியவர்களுக்காக ஒன்று நான் ஜெபிக்கணும். ரெண்டாவது, அவர்களுக்கு அன்பின் முறையில் பழகி ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பின் செய்தி அவர்களுக்கு அறிவிக்கணும். அவர்களுடைய எல்லா விதமான பாடுகளிலும் நோய்களிலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இயேசுவே இரட்சகர் என்பதை அவர்கள் அறியும்படி செய்வது என்னுடைய அழைப்பல்லவா என்பதை உணரணும். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவ அறியாதவர்கள் மரண வழியில் போகிறார்கள். அவர்களை நித்திய ஜீவன் வழியிலே கொண்டு வர நம்ம எல்லோரும் அர்ப்பணிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களை அந்தகார குழியிலிருந்து, பாதாள குழியிலிருந்து ரட்சித்து தூக்கினீரே. இருளின் ஜனங்களாக இருந்த எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றினீரே. நாங்களும் மரணக்குழியை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபித்து இயேசுவே உமது அன்பின் மீட்பை அவர்களுக்கு சொல்லி உமக்கு நேராக அவர்களை நடத்துகிற பலனை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.